முதல்ல என்ன பார்த்தோம்? கேது. கேதுடைய வருடங்கள் எவ்வளவு சார்? 7 வருடங்கள். நட்சத்திரம் என்னென்ன சார் வருது? அஸ்வினி இல்லாட்டா அசுபதி, மகம், மூலம். இப்ப அஸ்வினுடைய 1, 2, 3, 4 எதுல இருக்கு? மேசத்துல இருக்கு. மகத்துடைய 1, 2, 3, 4 எதுல இருக்கு? சிம்மத்துல இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அது 1, 5, 9 வீடு நட்சத்திரங்கள் வருது. மூலத்துடைய 1, 2, 3, 4 எதுல இருக்கு? தனுசுல இருக்கு. புரியுதுங்களா? 1, 2, 3, 4. அடுத்து வரிசை நீங்க சொல்லிட்டு கேதுக்கு அடுத்து என்ன சார் வருது? சுக்கிரன். சுக்கிரன் எத்தனை வருடங்கள்ங்க? 20 வருடங்கள். தசா வருடங்கள் மொத்தம் 120 வருடங்கள். விம்சோத்திரி முறை பிரகாரம் அந்த காலத்திலே பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது சராசரியாக 120 வருடங்கள் இருக்கிறதா சொல்றோம். இப்ப யாரும் 120 வருடங்கள் இல்ல. அந்த காலத்துல 120 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. அதனால சராசரியாக ஒரு மனிதனுடைய 120 வருடங்களுடைய தசாபுத்திகள் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுல முதல்ல என்ன சொல்றோம்? கேதுடைய நட்சத்திரம் வருது. ஏன்னா இந்த அயனாம்சம் சூரியத்தோட அயனாம்சத்துல முதல் நட்சத்திரமா வந்துட்டு முதல்ல என்ன சொல்றாங்கன்னா பழைய முறையில கார்த்திகை நட்சத்திரம் வந்து சொல்றாங்க. அது நகர நகர இப்ப வந்துட்டு உங்களுக்கு நம்ம படிக்கிறது வந்து என்ன சொல்றோம்? இப்ப என்ன சொல்றோம்?